உடன்குடி அனல் மின் நிலையம், குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம், தேரி மணல் தொழிற்சாலைக்காக 50,000க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் அழிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதனை தடுத்து நிறுத்த வேண்டுமென தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் வைத்துள்ள வேண்டுகோள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பொதுவாக தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி என்றாலே நம் அனைவரின் நினைவுக்கு வருவது கருப்பட்டி ஆகும். அனைத்து பகுதிகளிலும் பனை தொழில் மூலம் பனங்கருப்பட்டி உற்பத்தி செய்யப்படும் போது உடன்குடி பகுதி கருப்பட்டிக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு என்றால் அதற்கு காரணம் உடன்குடி வட்டார மண்தான் என்று கூறப்படுகிறது. உடன்குடி பகுதிகளில் நிலத்தடியில் இருக்கும் தேரி மண், அதற்கு கீழே உள்ள சுண்ணாம்பு பாறை, இந்த பகுதியில் நிலவும் சூடான வெப்பநிலை போன்ற காரணமாக இந்த மண்ணில் இருக்கும் பனை மரத்தில் உற்பத்தியாகும் பதநீரில் இயற்கையாகவே சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருப்பதுடன் சுக்ரோஸ் அளவு என்னும் இனிப்பின் அளவு அதிகமாக உள்ளது. மேலும் மற்ற பகுதிகளை விட இங்கு உற்பத்தியாகும் பதநீரின் அடர்த்தியும் அதிகம். இதனால் மற்ற பகுதி பனை மரத்தில் உதாரணமாக ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பதநீர் கிடைக்கும் என்றால் உடன்குடி பகுதி பனை மரத்தின் மூலம் 3 முதல் 3.5 லிட்டர் பதநீர் தான் கிடைத்து வருகிறது. மேலும் பதநீரில் இருந்து கருப்பட்டி தயாரிக்கும் முறையும் முழுக்க இயற்கை சார்ந்தது ஆகும். அதேபோல்தான் கருப்பட்டி உற்பத்தி முதல் பேக்கிங் வரை முழுக்க ஆர்கானிக் முறையில் தான் உடன்குடி வட்டார பனங்கருப்பட்டி உற்பத்தி செய்யப்படுகிறது. இத்தகைய சிறப்பினால் தான் உடன்குடி பனங்கருப்பட்டிக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் அரசால் கொடுக்கப்பட்டுள்ளது. இத்தகைய பெருமை உடைய உடன்குடி கருப்பட்டி தரும் உடன்குடி வட்டார பனை மரங்களின் இன்றைய அவல நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. உடன்குடி வட்டார பனை மரத்தின் சிறப்பையும் மாண்பையும் நம்மை விட நன்கு தெரிந்து வைத்தது யார் என்றால் அது நம்மை ஆண்ட பிரிட்டிஷ்காரர்கள்தான். உலகத்தில் முதலாக குலசேகரன் பட்டினத்தில் பனை தொழிலை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதற்காக ரயில் விடப்பட்ட சிறப்பும் இங்குதான் நடந்தது. உடன்குடி வட்டார பனை தொழிலை காக்க பிரிட்டிஷ் காலத்திலேயே குலசேகரப்பட்டினத்தில் KPN தொழிற்சாலை என்று பதநீர் மூலம் சீனிப்பா உற்பத்தி செய்யும் ஒரு சீனி ஆலை ஒன்று நிறுவப்பட்டது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு கிழக்கு இந்திய காய்ச்சி வடிக்கும் தொழிற்சாலை மற்றும் பாரி அன்கோ எனும் ஆங்கிலேய நிறுவனம் குலசேகரப்பட்டினத்தில் இந்த சர்க்கரை ஆலையை துவங்கியது. இந்த ஆலைக்கு சரக்கு போக்குவரத்துக்காகவும் ஆலைக்கு வேலையாட்கள் வந்து செல்வதற்காகவும் ரயில் பாதை அமைக்க திட்டமிடப்பட்டது. இதன் அடிப்படையில் திருச்செந்தூரிலிருந்து குலசேகரப்பட்டினம் வழியாக திசையன் விலைக்கு குலசேகரப்பட்டினத்தில் இருந்து உடன்குடிக்கு தனி ரயில் பாதை என மொத்தம் 28 மைல் தூரத்திற்கு ரயில் பாதை அமைத்தனர். இந்த பாதையில் ரயில்கள் 1914 முதல் 1940 வரை இயக்கப்பட்டதாக ரயில்வே வாரிய ஆவணங்கள் குறிப்பிட்டுள்ளது. 2ஆம் உலகப் போரை தொடர்ந்து ஏற்பட்ட நெருக்கடிகள் காரணமாகவும் குலசேகரப்பட்டினத்தில் நடைபெற்ற பல்வேறு வேண்டத்தகாத சம்பவங்கள் காரணமாகவும் குலசேகரப்பட்டினம் பனை தொழிலுக்கு பயன்படுத்தும் ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இது தவிர்த்து குலசை பகுதியின் நிலத்தடி நீரை சேகரித்து கடல் நீர் உப்பு புகாமல் தடுக்கிறது. இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் பெற்ற குலசேகரப்பட்டினம் பனை மரங்கள் உடன்குடி அனல் மின் நிலைய திட்டத்திற்காக கடலில் அமைக்கப்படும் கட்டுமானங்களால் ஏற்படும் கடல் அரிப்பு திருச்செந்தூர் முருகன் கோவில் வரை சென்று மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி வருகிறது. பனை மரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் என்பதை தாண்டி அரசு பனை மரத்தை வெட்டுவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. ஆனால் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமையும் பகுதியில் மட்டும் சுமார் 50,000 பனை மரங்கள் விரைவில் அளிக்கப்பட உள்ளது. அதேபோல் அதிக சுவை மிகுந்த பதநீரை தரும் நம் குதிரை மொழி தேரி காட்டில் தற்போது அரசு கொண்டு வரப்போகும் தாது மணல் நிறுவனம் அமையும் இடத்திலும் லட்சக்கணக்கான பனை மரங்கள் அழிவை எதிர்நோக்கி உள்ளது. வளர்ச்சி திட்டம் என்ற பெயரால் கொண்டு வரப்பட்ட உடன்குடி அனல் மின் நிலைய பணிகளால் குலசேகரன்பட்டினம் பனை மரங்கள் நம் கண் முன்னே மடிவதை பார்க்கும் நாம் அனல் மின் நிலையம் ஆரம்பித்த பின்னரே அதன் மாசுகளால் பனை மரங்கள் தற்போது மடிவதை போல் நாமும் விழுவது உறுதி என தோன்றுகிறது. பாண்டிய மன்னர்கள் காலத்தில் நடைபெற்ற பல்வேறு போர்களால் மதுரையில் இருந்து தப்பி வந்த உடன்குடி பகுதி மக்களுக்கு அன்று அடைக்கலம் கொடுத்தது, உணவு கொடுத்தது இப்பகுதியில் தேரி காடுகளும் பனை மரங்கள்தான்.
அன்று பனைமரங்கள் கொடுத்த அடைக்கலத்தில் உயிர் தப்பிய இன்றைய உடன்குடி பகுதி மக்கள் கூட்டம் அந்த நன்றிக்காவது தற்போது உடன்குடி மண்ணை காக்கும் பனைமரங்களை காக்க போராடும் நிலை ஏற்பட்டு உள்ளது. சொந்த மண் மீது அக்கறை உள்ள அனைவரும் தாய் மண்ணை காக்க வளர்ச்சி திட்டங்கள் என்று கூறி இந்த பகுதி மக்களை சொந்த மண்ணை விட்டு விரட்ட நடக்கும் இத்தகைய வளர்ச்சி திட்ட வன்முறையை எதிர்த்து போராட்ட களம் காணும் நிலை தற்போது ஏற்பட்டு உள்ளது. உடன்குடி பகுதி மண்ணை காக்க, மக்களை காக்க இதற்காக முயற்சிகளை செய்ய வேண்டும் என்ற நிலை தற்போது இப்பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மீண்டும் தாது மணல் எடுக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை கைவிடுங்கள். இதற்காக லட்சக்கணக்கான பனை மரங்கள் வெட்டுவதை தடுத்து நிறுத்துங்கள். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க 50,000 பனை மரங்களை வெட்டி அடிக்காதீர்கள். உடன்குடி அனல்மின் நிலைய திட்டத்தால் திருச்செந்தூர் பகுதி சுற்றுச்சூழல் பாதிப்பில் தள்ள வேண்டாம் என வேண்டுகோள் விடுக்கின்றனர். காலநிலை மாற்றம் என்பது மாறிப்போய் காலநிலை பிறழ்வு என ஏற்பட்டுள்ள சூழலில் இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் நாசப்படுத்தும் இயற்கையோடு இழைந்து வாழும் வழிமுறைகள் உயர்த்தி பிடிப்போம். திருச்செந்தூர் மற்றும் உடன்குடி பகுதியை வளர்ச்சி என கூறி அழிவு திட்டங்களை நடைமுறைப்படுத்தாதீர்கள் என்ற கோரிக்கையும் உரக்க விடுத்துள்ளனர். மதுரை டங்ஸ்டன் சுரங்க திட்டம், டெல்டா பகுதியில் மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டம், தேனியில் நீட்ரினோ திட்டம் ஆகிய திட்டங்களை தமிழ்நாடு அரசு கொள்கை ரீதியாக முடிவெடுத்து எதிர்ப்பது போல் நடிப்பது. தூத்துக்குடி பகுதியில் தாது மணல் சுரங்க திட்டத்தையும் இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் திட்டங்களையும் கைவிட தமிழக அரசு முடிவு எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் அப்பகுதி மக்கள் கேட்டு கொள்வதாக தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இயற்கை வளங்களையும் விளை நிலங்களையும் அழித்து வரும் திராவிட மாடல் அரசிடம் எடுத்து கூறி நியாயங்கேட்டு போராளிகள் போராடினால் அவர்களை கைது செய்து சிறையில் வைத்து சித்திரவதை செய்வது, அச்சுறுத்துவது, அடியாட்களை கொண்டு கொலைவெறி தாக்குதல் நடத்துவது, கொலை செய்வது போன்ற சர்வாதிகார போக்கை திமுக அரசு தொடர்ந்து கடைபிடித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் அச்சத்துடன் கேள்வி எழுப்புகின்றனர். தமிழகத்தில் நடப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக ஆட்சியா, மன்னர் ஆட்சியா, சர்வாதிகார ஆட்சியா என்ற பல்வேறு கோணங்களில் சமூக ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சமூகத்தில் ஆர்வமுள்ள அனைத்து பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் எழுப்பும் கேள்விக்கு தமிழக அரசு உரிய பதில் அளிக்க போகிறதா அல்லது திமுக அரசின் சர்வாதிகார போக்கை எதிர்த்து கேள்வி எழுப்பிய சமூக ஆர்வலர் ஜகபர் அலியை டிப்பர் லாரி ஏற்றி கொன்றது போல் திமுக ஆட்சியாளர்கள் அனைவரையும் லாரி ஏற்றி கொல்லப் போகிறதா என்ற கேள்வியும் தற்போது எழுகிறது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள நமக்கான உரிமை, கடமை மற்றும் பொறுப்பு ஆகியவற்றை ஆளும் ஆட்சியாளர்கள் அறிந்து கொண்டு தமிழகத்தை ஆள வேண்டும். அப்போதுதான் சமூக ஆர்வலர்களை லாரி ஏற்றியும் ரவுடிகளை கொண்டு படுகொலை செய்யப்படுவது தவறு என்பதை திமுக ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்வார்கள். குறிப்பாக சமூகத்தில் சமத்துவம், சமதர்மம், சகோதரத்துவம் தான் திமுகவின் கொள்கை என்று சொல்வார்கள். ஆனால் இவைகள் நடைமுறையில் நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. திமுக ஆட்சி என்றாலே சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருவது நிரூபணமாகிவிட்டது. குறிப்பாக நமது பாரம்பரிய தொழிலை அழிப்பது, விளை நிலங்களை அழிப்பது, விவசாயிகளை அழிப்பது போன்ற திமுகவின் மக்கள் மற்றும் மண் விரோத போக்கால் விவசாயிகள், பாரம்பரிய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை படிப்படியாக அழித்துவிட்டால் 1943ஆம் ஆண்டு வங்காளத்தில் ஏற்பட்ட உணவு பஞ்சத்தால் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மரணம் அடைந்த சம்பவம் போன்று தமிழகத்தில் உணவு தானியங்களின் உற்பத்தி குறைந்துவிட்டால் திமுக ஆட்சியாளர்களிடம் பல லட்சம் கோடி பணம் கொட்டி கிடக்கிறது. இந்த பணத்தை வைத்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை இந்தியாவில் உள்ள வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து கொள்வார்கள். ஆனால் இயற்கையை மட்டுமே சார்ந்தும் பாரம்பரிய தொழிலை சார்ந்தும் வேளாண்மையை சார்ந்தும் வாழ்ந்து வரக்கூடியவர்களுக்கு உணவு தானியங்கள் இல்லை என்றால் அவர்கள் நிலைமை என்ன ஆகும் என்பதை தமிழகத்தை ஆளும் திமுக அரசு கவனத்தில் எடுத்து கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.